தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன் வெளியிட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை பிடிக்காமல் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க. முழுக்க முழுக்க மக்களுக்குன்னு சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். குடிமகன்களுக்கு ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமான் அவர்களும் செய்துட்டு வராங்க. ஏன்னா அவர்களுடைய வருத்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே 24 மணி நேரமும் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தனி பார் வைக்கணும் அப்படிங்கிற பல திட்டவட்டங்களில் நம்மளுடைய திராவிட ஆட்சி செயல்பட்டுட்டு வந்திருக்கு. அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமான் அவர்களும் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க. அவருடைய அறிக்கையில் முக்கியமாக அவர் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருமண மண்டபங்களில் விளையாட்டு அரங்கில் மதுபானம் வைக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் உடனே திரும்ப பெறணும். அப்படி நீங்கள் திரும்ப பெறலைன்னா நாங்கள் போராடி இதை சரி செய்ய வைக்க வேண்டியதாக ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிமகன்களுக்காக இவ்வளோ நல்லது செய்யக்கூடிய அந்த திராவிட ஆட்சியை ரொம்ப கேவலமாக சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இந்தியாவிலே ஒரு டார்கெட் வச்சு மது விற்பனை செய்கிற ஒரு மாநிலம் இருக்குன்னா அது திராவிட மாடல் ஆட்சி செய்யும் இந்த தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமாக பேசியிருக்காரு. அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனமாக டாஸ்மாகை மட்டுமே அவங்க மாற்றி வச்சுக்கிறது தான் இந்த திராவிட கட்சியோட இத்தனை வருஷம், அதாவது 70 வருஷத்தோட ஒரு சாதனை அப்படின்ட்டு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்மளுடைய திராவிட அரசு அறிவிச்சிருக்கு. அதில் 7000 கோடி ஒதுக்கியிருக்கிறதாவும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த டாஸ்மாகுக்கு 45,000 கோடி வருமானம் வருது. அதை 50,000 கோடியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமாக தான் இதை பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கண்ட மேனிக்கு சீமான் அவர்கள் திட்டி விட்டு இது முழுக்க முழுக்க ஒரு சீரழிவை உண்டாகும் அப்படின்ட்டு மக்களின் மத்தியில் ஒரு பொய்யான விஷயத்தை அவர் கட்டமைக்க நினைக்கிறாருன்ட்டு திராவிட மாடல் சார்பாக நாங்கள் சொல்லிக்கிறோம். மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மது குடிக்கிறதால தான் பார்த்தீங்கன்னா பாலியல் கொடுமைகளில் இருந்து கொலை, கொள்ளை, சாலை விபத்துகள், இளம் வயது மரணங்கள், இளம் விதவைகள் அதிகரிக்கும் நோக்கம், அப்புறம் நோய் தொற்றுகள், குழந்தை தொழிலாளர்கள் என்ற எல்லா சமூக குற்றங்கள் எல்லாமே இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திராவிட கட்சிகள் மீது, அரசு மீது அண்ணன் சீமான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கஞ்சா, குட்கா, போதைப் பொருட்களை ஒழிக்கிறது தான் எங்கள் வேலை அப்படின்ட்டு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மத போதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன தீர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சீமான் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான பதில் இல்லை அப்படின்ட்டு இதுலேயும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. உண்மையிலே பதில் இல்லை தான், இருந்தால் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்புறம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்து என்ன பயன், என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்ல முடியாது. மது விற்பனை மூலம் வருமானம் வர்றது அப்படிங்கிறது அந்த தொழில்நோயாளி கையில் இருக்கிற அந்த வெண்ணெய்க்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னார். ஆனால் அவங்க வழி அவங்க எல்லாருமே இதையே தான் அவங்களுடைய நிலைப்பாட்டாக வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது இந்த வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய துயரம் அப்படின்ட்டு சீமான் சொல்லியிருக்காரு. கடைசியாக பார்த்திங்கன்னா, எத்தனை குடும்பங்கள் சேர்ந்தாலும் பரவாயில்லை, இளைய தலைமுறை சீரழிந்தாலும் பரவாயில்லை, எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் மதுபான ஆலைகள் வளர்ப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் திராவிட ஆட்சி செய்யும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை கொண்டு போகுது. தீய பழக்கமாக இருந்த மதுவை திராவிட பண்பாடாகவே அரசு மாற்றி நிற்கிறதுங்கிறது ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது. இதுதான் உலகம் வியக்கும் திமுகவின் திராவிட மாடலா? மக்கள் நலப்பணியாற்றும் மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல்துறையினர்கள் எல்லாம் மது விற்பனைக்கு அனுமதி வழங்கும் தரகர்கள் போல மாற்றியிருப்பது அப்படிங்கிறது மக்களாட்சிக்கு ஏற்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய தலைகுனைவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குடிமகன்கள் மட்டும் இதுக்கு எல்லாமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் பேருந்துகள் தனியார் மயம் அப்படின்ட்டு அறிவிக்கப்படும் போது பின் எதிர்ப்பு கிளம்புவோன்னா பேருந்து போக்குவரத்து துறை அமைச்சர் அதனை மறுப்பது அப்படிங்கிறதும், அரசு பள்ளிகளில் ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமனம் என்று அறிவிப்பது, அதன் பிறகு கல்வித்துறை அமைச்சர் அதனை மறுப்பது, அப்புறம் முன்னுக்கு பின் முரணாக பேசி மக்களை குழப்பி விட்டு குறுக்கு வழியில் பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்துவதுங்கிற மாதிரி தான் திருமண மண்டலங்களில் மது விற்பனை அப்படிங்கிறத அறிவித்துட்டு தற்போது அதற்கு எதிர்ப்பு கிளம்புது அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுகவினர் இல்லை வழக்கமற்ற விஷயந்தான், இது வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உடனே மாற்றுறாங்க. ஆகவே திருமண மண்டபங்களும் விளையாட்டு அரங்குகளிலும் மது விற்பனை செயல்படும் என்ற தமிழ்நாட்டை சீரழிக்கும் முடிவை திமுக அரசு திரும்ப பெறுவதோடு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. நிச்சயமாக இது அவங்க காதுக்கு தெரிவித்தாலும் அது தவறுன்னு தெரிஞ்சாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய ஆலை இதனால் நட்டமடையும். அது சரி கட்டணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சியில் வந்தால்தான் இதை முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல உண்மையிலே மக்கள் மேலே அக்கறை கொண்டவர்கள் இதை புரிந்து கொள்ளணும். பொதுமக்கள் அப்படின்னா எல்லாருமே தான். தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை என்னன்னும் போது எல்லாரும் பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க. உண்மையான சாதனை இதுதான். இந்த சாதனைக்கு
பாராட்ட மனம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்து கமெண்ட்டில் நல்ல முறையில் அவர்களை பாராட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.